Dear friends, my dear masters, gods, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய பகவத்கீதா சத்சங்கத்தில் ரஜோகுணத்தின் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணர் ரஜோகுணம் என்பது எப்படி நமக்கு பாதிக்கும் என்ற பொருள் நமக்கு சொல்கின்றனர். ஸ்ரீமத் பகவத்கீதா 3வது அத்தியாயம் 37வது ஸ்லோகம். காமயேஷ க்ரோதயேஷ ரஜோகுண சமுத்பவஹ மகாசனோ மகாபாப்மா வித்யேனமிஹ வைரிணம். காமயேஷ க்ரோதயேஷ ரஜோகுண சமுத்பவம் மகாசனோ மகாபாப்மா வித்யேனமிஹ வைரிணம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரஜோகுணம் என்பது எல்லாருக்குமே இருக்கும். இவ்விதமான ரஜோகுணத்தின் மூலம் ஏற்படும் காமம்தான் குரோதம் என தெரிஞ்சுக்க வேண்டும். இது நமக்கு திருப்தி என்பது கொடுக்க முடியாது. இதன் மூலம் திருப்தி என்பது நாம பெற முடியாது. இது ஒரு மகா பாவியின் போல். இந்த சந்தர்ப்பத்தில் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னவென்றால், ரஜோகுணம் என்பது நமக்கு ஒரு எதிரி போல் இருக்கும். அனைத்து குணங்களிலும் ரஜோகுணம் என்பது பாபத்துடன் நிறைந்திருக்கும். ஒரு ரஜோகுணம், அதாவது ஒருத்தர் ரஜோகுணத்தில் இருக்கிறார் என்றால் அவருடைய அடையாளம்தான் கோபம், குரோதம். குரோதம் என்பது அது யாரா இருந்தாலும் சரி, அவருக்கு ஒரு பெரிய எதிரி மாதிரி இருக்கும். எதற்காக என்றால், இந்த கோபம் என்பது வாழ்க்கையை வீணாக்கும். அதற்காக தான் கோபம் என்பது ஒரு எதிரி போல் மாதிரி. கோபத்தின் மூலம் நமக்கு திருப்தி என்பது கிடைக்காது. திருப்தி என்பது அடைய முடியாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதற்காக கோபம் என்பது ஒரு எதிரி. அதற்காக கோபம் என்பது ஒரு எதிரி மாதிரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குரோதம் என்பது இருந்தால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அமைதியற்ற வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் ஆன்ம பரிணாம வளர்ச்சியின் பாதையில் இந்த ரஜோகுணம் என்பது கட்டாயம். அதன் மூலம் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும். இது ஒரு எதிரி போல். அதற்காக இந்த ரஜோகுணத்தில் நாம எந்த பிறவி எடுத்துக்கிறோமோ அந்த பிறவி சீக்கிரமாக வேகமாக தாண்டி விடணும், முடிக்கணும் சீக்கிரமாக. இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை வீணாக்கும். ஒரு பிறவி கட்டாயம் எல்லாருக்குமே. அதற்காக ஒரு பிறவி ரஜோகுணத்தில் அலவுட். ஆனால் நிறைய பிறவிகள் ரஜோகுணத்தில் எடுத்துக்கிட்டால் அது நமக்கு தான் நஷ்டமாக இருக்கும். ரஜோகுணம் என்பது கட்டாயம். ஆனா ரஜோகுணத்தில் ஒரு 10 பிறவிகள் 20 பிறவிகள் எடுத்துக்கணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. எதற்காக என்றால் ஆன்ம வளர்ச்சி என்பது வேகமாக இருக்காது இந்த ரஜோகுணத்தில். எதற்காக என்றால் அந்த ரஜோகுணம் என்பது கோபத்தை உருவாக்கும். அந்த கோபத்தை நமக்கு ஒரு எதிரியாக நமக்கூடவே இருக்கும். கோபத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவருடைய வளர்ச்சி என்பது வேகமா இருக்காது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரஜோகுணத்தில் யாரெல்லாம் இருப்பார்களோ அவருடைய அடையாளம்தான் இந்த குரோதம் என்பது. அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய ஆன்ம வளர்ச்சிக்கு ரஜோகுணம் என்பது தேவை. ஆனா ரஜோகுணம் தான் 10 பிறவிகள் 20 பிறவிகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயம் கிடையாது. இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நம்முடைய முயற்சி என்ன இருக்கணும் அப்படின்னா, ரஜோகுணத்திலிருந்து சத்துவகுணம், சத்துவகுணத்திலிருந்து நிர்குணம் நம்முடைய பயணம் என்பது நடக்கணும். இந்த ரஜோகுணத்திலிருந்து சத்துவகுணத்திற்கு எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வந்தால் நம்ம ஆன்ம வளர்ச்சி என்பது வேகமாக இருக்கும். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.